ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புல் ஸ்ப்ரெட் அப்படின்னா என்ன, அந்த ஸ்ட்ராட்டஜியை எப்படி பயன்படுத்தணும் மார்க்கெட்டில் அப்படிங்கிறது தான் என்டையராக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஆப்ஷன்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது பை பண்ணுறதை காட்டிலும் செல்லிங்க்கு கொஞ்சம் பவர் அதிகம். சரிங்களா? நீங்கள் இப்போ தான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க, 1 இயருக்கு பிலோவாக தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க பட்சத்தில் இதை பற்றி நீங்கள் அதிகமாக கேள்விப்படுவீங்க. இப்போ இந்த ஆக்ஷன்லேயுமே என்ன அப்படின்னா, செல்லிங் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அப்போது செல்லிங் அப்படின்னாலே சார் எல்லோரும் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, 1.5 lakh 3 lakh தேவைப்படுமே அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் டபுள் ஆக்ஷனில் ஒன்று பை பண்ணி செல் பண்ணுறீங்க அப்படின்னா கம்மியான அளவில் நீங்கள் மார்ஜின் பே பண்ணாலே போதுமானது தான். சரிங்களா? அது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உள்ள உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி புல் ஸ்ப்ரெட் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். புல் ஸ்ப்ரெட் இஸ் an option strategy used when expecting a moderate rise in a asset price, limiting both potential risk and reward. It involves buying an option at a lower strike price and selling another at a higher strike price. Higher strike price selling அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுங்க. Both with the same expiration date. It is executed via call or put. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். பட் இதில் உங்களுடைய ப்ரிடிக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மாடரேட்டாக ஒரு அப் ட்ரெண்ட் மூவ் இருக்கணும். இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும், லாஸ்ட் வீக்கை பொறுத்த மட்டும் நல்ல ஒரு நியூஸ் இருக்குது. சரிங்களா? அதனால் லாஸ்ட் வீக்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 23,000க்கு கீழே போன நெஃப்டி டக்குன்னு நல்லா மேலே வந்து 24,000 பக்கம் ரீச் ஆகிட்டு. சரிங்களா? இன்னும் மார்க்கெட் மேலே மூவ் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க, உங்களுடைய அசம்ஷன் இருக்குது. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 2 ஆக்ஷனுமே நான் காலில் தான் எடுக்கிறேன். சரிங்களா? ஒன்று 24,000 இந்த மணியில் நீங்கள் எடுக்கலாம், அட் ப்ரெசென்ட்டில் எடுக்கலாம். நான் 24,000 புரிததுக்காக எடுக்கிறேன். சரிங்களா? அப்படியே நான் அவுட் ஆஃப் த மணி போகிறேன். சரிங்களா? போயிட்டு ரொம்ப ஒரு கம்மியான அமௌண்ட்டை, சரிங்களா, 25,000 அந்த ரேஞ்சில் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு கால் ஆப்ஷனை செல் பண்ண போகிறேன். எப்படி இது ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு எவ்வளோ மார்ஜின் தேவைப்படும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் இது ரெண்டையுமே என்னுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் நான் ஆட் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போது நான் வந்து காலை என்ன பண்ணுறேன் அப்படின்னா பை பண்ணுறேன். பையை பொறுத்த மட்டும் பிரச்சனை கிடையாது, 21,000 இருந்தால் போதும். அதே இது நான் கால் ஆப்ஷனை செல் பண்ணுறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு 1,18,000 தேவை. ஆனால் ஒரு பை பண்ணி ஒரு செல் பண்ணுறீங்க அப்படின்னா, பேஸ்கெட் ஆர்டரில் உங்களுக்கு புரிததுக்காக நான் கொடுக்குறேன். ஸோ சின்னதாக ஒரு நேம் க்ரியேட் பண்ணுறேன். 24,000 கால், இது வந்து பை. சரிங்களா? அதே மாதிரி 25 இது வந்து அதே எக்ஸ்பைரி டேட் தான், இதுவும் கால் ஆப்ஷன் தான். பட் இதனுடைய ஆக்ஷன் என்ன அப்படின்னா செல். ஓகேங்களா? இப்போது அந்த அமௌண்ட்டு தேவையில்லை உங்களுக்கு. ஃபைனல் மார்ஜின், அதாவது ரெக்வயர் மார்ஜினே பார்த்தீங்கன்னா 52,000 இருந்தாலே நீங்கள் இந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். அப்போ இது எப்படி உங்களுக்கு ப்ராஃபிட்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னா, இந்த லெவல், அதாவது இந்த ப்ரீமியம் வந்து நீங்கள் 20 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதில் 27 இருக்குது, புரிததுக்காக சொல்கிறேன். இந்த லெவல் பையை வந்து 300 அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போது நான் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். சரிங்களா? மார்க்கெட் நான் நினச்ச மாதிரி இங்கேருந்து என்ன பண்ண போகுது, ஒரு 500 பாயிண்ட் மேலே போகுது. 24,000 இருந்து 24,500 போகுது. அப்போது கால் ஆப்ஷன் என்னவா இருக்குது அப்படின்னா 300 இருக்குது. சரிங்களா? இன்னொரு கால் ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னா, நான் இதை வந்து செல் பண்ணியிருக்கேன், 20 இருக்குது. இப்போது மார்க்கெட் நல்ல ஒரு பீக்கு கொடுக்கும்போது, சரிங்களா, இந்த 300ஓட ப்ரீமியம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். இங்கே இருந்து, சரிங்களா, இது ட்ராவல் ஆகிட்டு, சரிங்களா, 500.800 மாறிடுது. சரிங்களா? இங்கே இருக்கக்கூடியது, சரிங்களா, இதில் அவுட் ஆஃப் த மணி. சரிங்களா? இது வந்து 1000 பாயிண்டில் வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? அப்போ 1000 பாயிண்ட் வித்தியாசம் இருக்கும்போது இது என்னவா கன்வெர்ட் ஆகுது, இது என்னவா மாறும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஏன் இதை எடுத்திருக்கேன் அப்படின்னா, அவுட் ஆஃப் த மணியில் வந்து மொமெண்டம் வந்து கம்மியாக இருக்கும். சரிங்களா? இப்போ 25,000 நான் 25,000 எடுத்துருக்கிறேன். சரிங்களா? கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து ஒரு 500 பாயிண்ட் கீழே போனேன் அப்படின்னா, ஏன்னா 500 பாயிண்ட் தான் மொமெண்டம் இருக்குது. அப்போ 24,000 24,500 தான் வரப்போகுது மார்க்கெட்டை பொறுத்த மட்டும். சரிங்களா? அப்போது இங்கே இருக்க 20 இந்த ப்ரீமியமோட நான் கழிச்சிட்டேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 95 100 இந்த ரேஞ்சுக்கு தான் வந்து
மாறப்போகுது சரிங்களா. ஏன்னா இது அவுட் ஆஃப் த மணியாக தான் இருக்க போகுது. ஏன்னா 25,000ங்கிறது லாங் 500 பாயிண்ட் தான் மேலே போக போகுது சரிங்களா. அப்போ இன்னும் அது என்னவா இருக்கும் அப்படின்னா அவுட் ஆஃப் த மணியாக தான் இருக்கும். இந்த 25,000 எடுத்திருக்கிறது அவுட் ஆஃப் த மணி தான். அவுட் ஆஃப் த மணி எப்போதுமே ப்ரீமியம் கம்மியாக இருக்கும் சரிங்களா. இங்கேருந்து நமக்கு ஒரு 120க்கு எக்ஸாம்பிளுக்கு போகுது அப்படின்னா இங்கே ஆக மொத்தம் நமக்கு ஒரு 500 பாயிண்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இங்கே ஒரு 500 பாயிண்ட் இது ஃபுல்லாக இங்கேருந்து மேலே ஏறிச்சில்ல. ஏன்னா இது நீங்கள் செல் பண்ணியிருக்கீங்க, அதனால் உங்களுக்கு லாஸ் வரும் சரிங்களா. ஸோ இங்கே இந்த 20 கழிச்சிட்டிங்கன்னா 100 ரிமைனிங் இருக்கிறதுல 400 பாயிண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் கெயின் பண்ணதாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் நினச்ச மாதிரியே மார்க்கெட் மூவ் ஆகணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை. இப்போது லிமிட்டட் ரிஸ்க் எப்படி ரிஸ்க்கை லிமிட் பண்ணுறோம் அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு கீழே சரியுது. இந்த 500 அதாவது இந்த நீங்கள் நினச்சிங்களா 500 பாயிண்ட் மேலே போகணும், கீழே சரியும் போது இதுவும் கீழே சரியும், இதுவும் கீழே சரியும் சரிங்களா. அப்போது இங்கே இருந்த இது ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் கீழே இறங்கும்போது இங்கே மொமெண்டம் நல்லாயிருக்கும் சரிங்களா. இங்கே கொஞ்சம் கூட ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் அப்படிங்கிறது கூட சரியும். இங்கே 10 பாயிண்ட் சரியுது அப்படின்னா இங்கே 20 பாயிண்ட் சரியும் சரிங்களா. அந்த சின்ன ரிஸ்க் இருக்குது. அப்போது இது 10க்கு வரும்போது நீங்கள் எக்ஸிட் ஆகிறதுக்கு தான் யோசிக்கணும் சரிங்களா. ஏன்னா இது செல் பண்ணியிருக்கீங்க 10 பாயிண்ட் கெயினாக வரும். இங்கே இருக்கிற இந்த 300ங்கிறது 280 வரும் சரிங்களா. அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா 20 பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு லாஸாக இருக்கும். இதை கழிச்சிங்கன்னா 10 பாயிண்ட் லாஸ். அப்போது இங்கே ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத வந்து நார்மலாக எல்லோரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத எக்ஸிக்யூட் பண்ணுவோம். நார்மலாக ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த மாதிரில ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே நீங்கள் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது சரிங்களா. ஸ்டாப் லாஸுக்கு பதிலாக இன்னொரு ஆக்ஷன் எடுத்துக்கணும். அப்படி எடுக்கும்போது ரிஸ்க் லிமிட் ஆயிரும் சரிங்களா. நீங்கள் நினச்ச மாதிரி மேக்ஸிமம் உங்களுடைய ட்ரேட் நினச்ச மாதிரி தான் நடந்திருக்கும். நீங்கள் இப்போ ட்ரேடில் இருக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்கள் ட்ரேட் நீங்கள் அவசரத்தில் வெளியில் வர காரணத்தினால மட்டும்தான் உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா லாஸ் இருக்கும். நீங்கள் எக்ஸிட் ஆன உடனே திரும்ப மார்க்கெட் நீங்கள் நினச்ச மாதிரி போயிடும். ஸோ கரெக்டான இடம், கரெக்டான என்ட்ரி, கரெக்டான எக்ஸிட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி சரிங்களா. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.